கிடந்தான். பரதனே, நீயே என்னை அழைத்துப்போ என் வீரகுமாரன் எங்கே தவ வாழ்க்கை நடத்துகிறானோ அங்கே கொண்டு போய் விட்டுவிடு என்றாள் கௌசல்யை. தாய் கௌசல்யின் கொடிய மொழிகளை கேட்டு வேதனை தாங்காமல் மூர்ச்சை அடைந்த பரதன் சற்று நேரம் கழித்து கொஞ்சம் தெளிந்ததும் எழுந்து, தாயே, ஒரு பாவமும் அறியாத என்னை ஏன் இப்படியெல்லாம் துன்பப்படுத்துகிறீர்? வெகு தூரத்தில் ஒரு விஷயமும் தெரியாதவனாக இருந்தேன் என்பது உமக்கு தெரியாதா? இங்கே நடந்த சூழ்ச்சியும் பாவமும் எனக்கு ஏதும் தெரியாது. அண்ணன் ராமனிடம் நான் வைத்துள்ள அன்பு உமக்கு தெரியாதா? இந்த கொடுமையை நான் அவனுக்கு செய்திருப்பேனா? இது உமக்கு தெரியாதா? நான் அடைந்த சகல அறிவும் பெற்ற ஞான சம்பத்தும் எல்லாம் நாசமாக போகட்டும். இந்த தீச்செயலில் எள்ளளவாது எனக்கு பங்கிருக்குமானால் உலகத்தில் யார் எந்த பெரும் பாவம் செய்து அதன் பயனை அனுபவிக்கிறார்களோ அந்த பாவமும் கர்ம பலனும் எனக்கு வந்து சேரட்டும். சத்தியம் செய்கிறேன் தாயே, ஒரு நாளும் இந்த விஷயத்தில் நான் கலந்தவன் அல்ல, ஆசைப்பட்டவன் அல்ல என்றான். இரு கைகளையும் உயர தூக்கி துஷ்ட மனிதன் செய்யக்கூடிய சகலவித பாவங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக கூறி அந்த பாவம் தன்மேல் விடிய கடவது இந்த சூழ்ச்சிக்கு தான் சம்மதித்திருந்தாள் என்று கோர சபதம் செய்தான் பரதன். தன்னை பெற்று தாய் செய்த சூழ்ச்சியின் பயனாக பெரிய லாபத்தை பெற்ற ஒரு மகன் தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று நிரூபிப்பது அந்த காலத்திலும் கடினமாகத்தான் இருந்தது. இந்த நிலையில் அப்பாவியான பரதன் சபதங்களை செய்து அலறி அலறி அழுதான். அரசை இழப்பதை விடவும் வனம் போவதை விடவும் இவ்வளவு நாட்கள் பிரியமாயிருந்த தாயான கௌசல்யை சாட்டிய பழி குற்றமற்ற பரதனுக்கு பயங்கர நரக வேதனையை தந்தது. ராமனுக்கு செய்யப்பட்ட அநீதியினால் ராமன் துக்கப்படவில்லை. பரதனுக்கு செய்த அநீதி மிக பெரியது. பரதனுடைய உள்ளத்தை இப்போதுதான் கௌசல்யை கண்டாள். தான் எண்ணியது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்ந்தாள். தன் மடியின் மீது அவன் தலையை எடுத்து வைத்து, அன்புக்குரிய மகனே, உன் தூய உள்ளத்தில் உண்டாகியிருக்கும் துக்கத்தை பார்த்து என் சோகம் இருமடங்காக பொங்குகிறது. நாம் என்ன செய்ய முடியும் குழந்தாய்? விதியின் வசப்பட்டவர்களாக இருக்கிறோம். புண்ணியவான்களுக்குரிய பதவிகளெல்லாம் உனக்கு இந்த உலகத்திலும் மேலுலகத்திலும் உண்டாக கடவது என்று ஆசீர்வதித்து ஆறுதல் அடைந்தாள். முதலில் சந்தேகப்பட்டாள். சூழ்ச்சியில் பரதனும் கலந்திருப்பான் என்று அல்ல, பரதனுடைய மனதிலும் ஆசை இருந்திருக்கும், அதை அடைந்ததில் பரதனுக்கு திருப்தி இருக்கும் என்று. பின்னர் பரதனுடைய உள்ளத்தின் கல்மிசமற்ற பான்மையைக் கண்டு இரு மடங்கு திருப்தி அடைந்தாள். ஒரு மகன் காட்டுக்கு போனாலும் இத்தகைய ஒரு மகன் கிடைத்தானே என்று மகிழ்ச்சி அடைந்தாள். இந்த இடத்தில் கம்பர் மிக அழகாக சொல்லுகிறார். தூய வாசகம் சொன்ன தோன்றலை தீய கானகம் திருவின் நீங்கி